இயேசு அன்றைக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு போனாரு. அந்த மன அழுத்தத்தின் மூலமாக, மன அழுத்தம் இயற்கையா யாரும் ஒரு அடிக்கல, நல்லா யோசித்து பாருங்க, யாருமே என்ன அடிக்கல, என்னை தொடவே இல்லை யாரும். ஆனா மன அழுத்தம், உலகத்தின் பாரங்கள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், உலகத்துல மனுஷன் சந்திக்கக்கூடிய எல்லா மோசமான மன அழுத்தங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த நாட்கள்ல நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர் மரிச்சு போயிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்னன்னா மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், காசு கிடைக்க மாட்டேங்குது கையில, குடும்பத்துல அது பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ், உலகத்துல பிரச்சனை, அடுத்த மாசம் என்ன ஆகும் தெரியல, அடுத்த வருஷம் என்ன பண்ணுன்னு தெரியல. நம்ம இந்த மாதிரி செய்திகளை கேட்டுட்டே இருக்கிறோம். யோசித்து பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மன அழுத்தம். ஒரு நிமிஷம் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண உன்னால முடியல, டக்குன்னு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. இது தேவையே கிடையாது. ஏனென்றால் கல்வாரி சிலுவை போவதற்கு முன்பாகவே இயேசு அந்த மன அழுத்தத்தை சுமந்து தீர்த்தார். உங்க ஸ்ட்ரெஸ், உங்க டிப்ரெஷன், சோர்வு, மன அழுத்தம், இது எல்லாவற்றையும் இயேசு கல்வாரி சிலுவை போகிறதுக்கு முன்பாகவே அவர் மேல் சுமக்கப்பட்டது. அதனாலதான் நான் சுமக்க மறுக்கிறேன். பாரமா இருக்கும் போது நான் என்ன சொல்றேன்? கர்த்தாவே, என்னுடைய எல்லா பாரத்தையும் உம்மேல் வைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய எல்லா பாரத்தையும் உம்மீது வைக்கிறேன். நீங்க இங்க இருக்கிற யாருமே பாரப்படக்கூடாது. எந்த காரியத்தை குறிச்சும் பாரப்படாதீங்க. உங்க குடும்பத்தை குறித்து பாரப்படாதீங்க, பொருளாதாரத்தை குறித்து பாரப்படாதீங்க, உங்க எதிர்காலத்தை குறித்து பாரப்படாதீங்க. ஏன்னா லூக்கா 22:44 இயேசு மிகவும் வியாகப்பட்டு மிகவும் ஊக்கமா ஜெபம் பண்ணார். எனக்கு தாங்க, நான் இந்த பூமியில வாழ்றப்ப கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவருடைய வேர்வை வியர்த்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது.